அண்மை செய்தி. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதியில் 6 சென்டிமீட்டர் நல்ல கனமழை பதிவாகி இருக்கிறது. மற்றபடி பல மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவுல மழை பதிவாகி இருக்கிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் நேற்று நம்ம கொடுத்திருந்த எச்சரிக்கையில் கனமழைக்கான வாய்ப்பு 18 மாவட்டங்களில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல நேற்று தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது தமிழக பகுதிகள் மேல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வலு குறையக்கூடிய நிலைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்கள் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருப்பதாகவும், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினமும் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாளும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் நாளைய தினம் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை மறுநாள், அதாவது 18ஆம் தேதி வாக்கில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் மட்டுமே இருக்கும் எனவும், அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மட்டும் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 18ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு நமக்கு மாறுபடக்கூடிய நிலையில மேற்கு திசை காற்று அதனுடைய உறுதித்தன்மையை நிலைப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காற்று போக்குக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்பு மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சென்னை பொறுத்தவரையிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகக்கூடிய நேரங்களிலும் மாலை நேரங்களில் காற்றுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டு நமக்கு கிழக்கு திசை காற்றும் கடற்கரை பகுதிக்கு அருகே வரும்பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாதகமான சூழல் சென்னைக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.